தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. அன்பு சொந்தங்களே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை மரியின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நம்மை தூய்மையாக்குவோம். அன்னை மரியை போல நம் இதயத்தையும் இறைவனுக்கு உததாக இறைவன் தங்கி வசிக்கின்ற இடமாக மாற்றி இறை புகழ் பாட அருள் வேண்டுவோம். 2 கொரிந்தியர் 12:9 என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்றார் இயேசு. பவுலுடையதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளாலேயே என்று சொல்லுவார். கடவுள் அருளாலேயே நீங்கள் மீட்பை பெற்றுக்கொண்டீர்கள் என்று மீண்டும் மீண்டும் பவுலுடைய சொல்வதாக இருக்கின்றோம். கடவுளுடைய அருள் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துவதாக இருக்கும். ஏனெனில் கடவுளுடைய அருள் இல்லாமல் இந்த உலகிலும் வாழ முடியாது. இந்த உலக வாழ்வை பயன்படுத்தி நிலை வாழ்வையும் சம்பாதித்து கொள்ள முடியாது. இந்த அருள் எப்படி நமக்கு கிடைக்கும்? கடவுளுடைய பரிவினாலே. அருள் என்பது இரக்கம், பரிவு, கருணை, மன்னிப்பு, அன்பு, இப்படி பல்வேறு முகங்களை கொண்டது. இந்த அருளினுடைய ஒரு முகமாக பரிவிதான் இந்த நற்செய்தியிலே இயேசு வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. தன்னை தேடி வந்த மக்கள் மீது பரிவு கொண்ட இயேசு அவர்கள் மத்தியில் நோய் நொடிகளை குணமாக்குகின்றார். அவர்கள் ஆயினல்ல ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார். இரக்கம் கொண்டு அவர்களுக்கு பலவற்றை போதிக்கின்றார். போதித்துவிட்டு சிலர்களை பார்த்து சொல்லுகின்றார், இன்னும் இந்த மக்கள் இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு ஆட்களை தந்தையாக இறைவன் அனுப்பும்படி மன்றாடுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. இந்த அருள் பரிவாக மாறியதனால்தான் தான் போக இருந்த இடங்களுக்கெல்லாம் தனக்கு முன்பாக தன் சிலர்களை அனுப்ப அவர்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற பிணிகளை, நோய்களை, பேயின் ஆதிக்கத்தை தகர்த்தெறிவதற்கு அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். பேய்களை ஓட்டவும், தீய ஆவிகளை ஓட்டவும், நோய் நொடிகளை குணமாக்கவும் தன் சிலர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்ற. இதெல்லாம் கடவுளுடைய அருளினுடைய வெளிப்பாடு. இந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த சிலர்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் கடவுள் அந்த அருளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் மீது பரிவு காட்டுபவராக இருக்கின்றார். அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற வாக்கியம் என்ன என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஐயா பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். முதலாவதாக கடவுளுடைய அருள் திண்ணமாய் உங்களை தேடி வரும் என்று சொல்லுகின்றார். அந்த இரக்கம் நிச்சயமாய் உங்களை தேடி வரும். அந்த இரக்கம் வருகின்ற பொழுது, ஒன்று, எருசலேமிலே நீங்கள் குடியிருப்பீர்கள். கடவுளுடைய பிரசன்னத்திலே குடியிருப்போம். கடவுள் நம் மத்தியிலே வாசம் செய்வார். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை தேடி வந்த கடவுள் நம் மத்தியிலே இருப்பார். அவர் நம் மத்தியிலே குடியிருக்கிறவர்கள் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? திருவழிபாடு புத்தகம் 20 அதிகாரம். என்னுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே இருக்கும். அழுகை இருக்காது, துன்பம் இருக்காது, வேதனை இருக்காது, எல்லா விதமான கஷ்டங்களும் அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுவாரே, அத்தகைய ஆசி மிகுந்த வாழ்வை கடவுள் நமக்கு கொடுப்பார். இரண்டாவதாக, நீ ஒருபோதும் அழப்போவதில்லை, உன் கண்களிலிருந்து கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றுபவராக இருப்பார். துன்பங்களை அனைத்தையும் எடுத்து போடுவார். நமக்கு எதிராக வருகிற எதிர்ப்புகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்குவார். இணைச்சற்ற நூலில் சொல்வதை போல, உன்னை நோக்கி ஒரு வழியாய் வருபவர்கள் 7 வழியாய் திரும்பி ஓடுவார்கள். நீங்கள் அமைதியாயிருங்கள், உங்களுக்காக நான் போராடுவேன் என்று சொன்னாரே, கடவுள் நமக்காக போராடுபவராக இருப்பார். நம் நிலத்திற்கு தேவையான விளைச்சலை, அந்த விளைச்சலை தருவ தேவையான மழையையும் கடவுள் கொடுப்பவராக இருப்பார். நம்முடைய மந்தைக்கு தேவையான மேய்ச்சல், ஏதாவது நம்மோடு இருக்கின்ற ஜீவன்கள் வாழ்வதற்கு தேவையான ஆசிரியம் அவர் கொடுப்பவராக இருக்கின்றார். மேலும் நம் உள்ளத்திலிருந்து நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை, வலப்புறமோ இடப்புறமோ நான் எப்பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை கூட கடவுள் என் உள்ளத்திலிருந்து எனக்கு பின்னால் சொல்லி காட்டுபவராக இருக்கின்றார். என்னை வழிநடத்துபவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்பு சகோதரமே, அன்று தன்னை தேடி வந்த மக்கள் மீது பரிவு கொண்ட இறைவன் இன்று நம்மீதும் பரிவு கொண்டவராக இருக்கிறார். அந்த பரிவின் வழியாக தன் அருளை நமக்கு கொடுக்கின்றார். இறைவனுடைய
கிருபையே அருள். இயேசு கிறிஸ்துவே அருள் நிறைவு. அவர் தன்னை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அருளை பெற்றுக்கொள்வதன் வழியாக எசையா பட்டியலிட்டு காட்டியிருக்கின்ற வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இறைபுகழ் பாடி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக இன்றைய திருப்பாடல் 147 படிப்பதை போல ஆண்டவருக்காக காத்திருப்போம். நம்மை தயாரித்து காத்திருப்போம். நல்ல தயாரிப்போடு ஆண்டரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். இறை அருள் பெற்ற மக்களாக வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதாவின் கோவிலில் மணி தீபம்